மொட்டை மாடியில் டாப் டெரஸில் வெதரிங் கோர்ஸ் அமைக்கும் போது அப்படின்னா என்னது, செங்க கப்பி சுண்ணாம்பு கலந்து அப்படியே தட்டுவாங்க. ஏன்னாக்கா அந்த சென்ட்ரிங்கில் ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கு. அதை அமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன? கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் சாய்வாக இருக்கணும். சார் அப்படி பார்க்க முடியுமா? ஈசான மூலையில் ஒரு துவாரம் கண்டிப்பாக வைங்க. ஐ மீன் அந்த மழைநீர் சேகரிப்பு உண்டான பைப் வைங்க. வடகிழக்கு மூலையில் அந்த தண்ணி வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஈசன் பாகம் வழியாக மழைநீர் வருவது சிறப்பு. அப்போ எந்த பகுதியில் வரக்கூடாது? கன்னி மூலையில் தென்மேற்குல சவுத் வெஸ்ட் கார்னரில் அந்த துவாரம் விடாதீங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே வெதரிங் கோர்ஸ் போட்டுட்டு கன்னி மூலையில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. பெரிய வீடுகள் 5000 சதுரடி 10,000 சதுரடி வீடு கூட போய் பார்த்துருக்குறேன். 500 சதுரடி வீடும் பார்த்துருக்குறேன். முதல் மாடியோ 2வது மாடியில் ஒரு ரூம் அமைச்சிருப்பாங்க, கப்பி போட்டிருப்பாங்க. அந்த ரூமுக்கு மாத்திரம் கப்பி போடாமல் பள்ளம் பண்ணியிருப்பாங்க. அது கன்னி மூலையில் ரூம் இருக்கும், ஆனால் பள்ளமாக இருக்கும். அப்படி அமைக்காதீங்க. வணக்கம்.